ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹோலோ ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பேட்டர்ன் இன் சீன் ஒரு பிளேலிஸ்ட்டில் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி ஹோலோ ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் காலம் எழுதணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் இந்த ஹோலோ பேட்டர்னை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் இருந்தால் இது வந்துச்சு. ஸோ இதுக்கான லாஜிக் எழுதிட்டா இந்த பேட்டர்னை ஈஸியாக லாஜிக் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த பேட்டர்னை கொண்டு வந்துடலாம். நம்ம ஆல்ரெடி இந்த பேட்டர்னை பார்த்துருக்கோம். இருந்தாலும் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன். இங்கே எத்தனை எண்ணுங்கிறது ஹவு மெனி லைன்ஸ் ப்ரெசன்ட் இந்த பேட்டர்ன். இங்கே எத்தனை லைன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 1 2 3 4 5. ஸோ 5 லைன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 5 சொல்லிவிட்டு 5 டைம்ஸ் எழுதியிருக்கேன். ஏன்னா 5 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால 5 டைம்ஸ் எழுதியாச்சு. ஐங்கிறது ரோவை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஐ. இது 0th ரோ, இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. ஸோ 0th ரோ. ஜேங்கிறது ஹவு மெனி ஸ்டார்ஸ் ப்ரெசென்ட் இந்த பேட்டர்ன். இதில் எத்தனை ஸ்டார்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 5 ஸ்டார்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 5 சொல்லிவிட்டு எழுதிடுறேன். ஃபஸ்ட் ரோவில் 5, செகண்ட் ரோவில் கூட 5 ஸ்டார்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி தேர்டு ஃபோர்த்துலேயும் 5 ஸ்டார்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எல்லா பேட்டர்ன்லேயும் நம்ம இன்னர் லூப்பை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்போம். இதுலேயும் இன்னர் லூப் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே ஜேவோட வேல்யூ என்னோட வேல்யூவும் சேமாக இருக்குது. எப்போயுமே இன்னர் லூப்பில் ஜேவோட கண்டிஷன் தான் கண்டுபிடிப்போம். ஜேவோட வேல்யூ கொண்டு வரணும், எது கூட ஆட் பண்ணிவிட்டு இல்லை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் இங்கே பார்க்கும்பொழுது ஜேவோட வேல்யூ என்னோட வேல்யூவும் சேமாக இருக்கிறதுனால ஜே லெஸ் தென் என் சொல்லிவிட்டு இன்னர் ஃபார் லூப்பில் அப்ளை பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் ஈஸியாக கிடச்சிடும். இதன் மூலியமாக இதை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த பேட்டர்னுக்கான லாஜிக் கொண்டு வந்துட்டோம். பட் நம்மளுக்கு இந்த கண்டிஷனுக்குள்ளே எழுதுகிற கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது லாஜிக் தான் ரொம்ப முக்கியம். இந்த பேட்டர்னில் ஸ்கொயர் ஃபுல்லாகவே ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இது ஹோலோ பேட்டர்ன் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது அவுட்டரில் மட்டும்தான் ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதெல்லாம் ரோஸுங்கிறது ஐயை மீன் பண்ணும். இதெல்லாம் காலம்ஸுங்கிறது ஜேவை மீன் பண்ணும். ஸோ 0th ரோ, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. 0th ரோவும் ஃபோர்த் ரோவும் எல்லாமே ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இதுக்கான லாஜிக் இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஐ ஈக்குவல் டு 0வாக இருந்தால் printf ஸ்டார் சொல்லிட்டு தரலாமா? 0th எழுதியாச்சு. அதே மாதிரி ஆர் வித்து ஐ ஈக்குவல் டு 4. ஓகேவா? இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதை கம்ப்ளீட் பண்ணிடணும் லைனை. இப்போ இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஜேவோட வேல்யூ அதே மாதிரி ஜே ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டார் எல்லாம் பிரிண்ட் ஆகிடும். 0 1 2 3 4. அதே மாதிரி ஜே 4ஆக இருக்கும்பொழுது ஆர் வித் ஜே ஈக்குவல் டு 4னா இந்த லைன் ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஹோலோ பேட்டர்ன் கிடைச்சிருது. இப்போது இங்கே ஐ ஈக்குவல் டு 4, ஜே ஈக்குவல் டு 4ங்கிறது எதை மீன் பண்ணுது? இதில் கரெக்டாக 4 ரோஸ் இருக்கிறதுனாலையும் 4 காலம்ஸ் இருக்கிறதுனாலையும் 4 எழுதிட்டோம். இதுவே பேட்டர்னில் 5 ரோஸ் 5 காலம்ஸ் இருந்துச்சுன்னா ஜீரோவோட வேல்யூ அஃபெக்ட் ஆகாது. பட் இந்த 4 5 சொல்லிட்டு எழுதுகிறோம்ல, அந்த வேல்யூ அஃபெக்ட் ஆகும். இதை என்னோட வேல்யூ 5ஆக இருக்குல்ல. ஸோ இங்கே 4 இங்கே 4ன்னு எழுதாமல் n-1 இங்கேயும் n-1 சொல்லிவிட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இந்த
இந்த பேட்டர்னுக்குன்னு இல்லாமல் எல்லா பேட்டர்னுக்கும், அதாவது நீங்கள் என்டர் எனி நம்பருங்கிற இடத்துல 5, 6, 7 இல்லைனா 1, 2 எந்த நம்பர் தந்தாலும் கரெக்டாக வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். இதை ப்ரோக்ராம் மூலிமா எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்டாராக வேணும்னா இந்த கண்டிஷன் J<n அங்கே பார்த்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். அப்படியே printf ஸ்டார் சொல்லிட்டு எழுதுனா எல்லாமே ஸ்டார் வர மாதிரி பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகிடும். பட் இங்கே வந்து ஹோலோ ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் கேட்டிருக்கிறதுனால கண்டிஷன் என்ன எழுதுகிறோம், இஃப் I = 0 இருக்கணும், லாஜிக்கல் ஆர் வித் I = n-1 இருக்கணும், ஆர் J = 0 இருக்கணும், இல்லைனா J = n-1 இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா printf ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். எல்ஸ் இந்த பேட்டர்ன் வளைஞ்சிருக்கேன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டேன். இல்லைனா இந்த இடத்துல என்ன இருக்குது, பிளாங்காக இருக்குல்ல, பிளாங்காக இருக்கிறது ஸ்பேஸை மீன் பண்ணுது. printf ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் தாங்க. இங்கேயும் வந்து ஒரு ஸ்டார் தண்டு ஸ்பேஸ் தாங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் தேவைன்னா ஒரே ஸ்பேஸ் தந்துங்க. அதே மாதிரி இங்கேயும் இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணுமோ அதே ஸ்பேஸை அளவு இங்கேயும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்து ஹாலோ ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்னை வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இங்கே நம்ம ஆல்ரெடி வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து பார்த்துருக்கோம். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைனா கூட இந்த கண்டிஷனை பார்க்கும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் இந்த கண்டிஷனை பார்க்கும். ஸோ நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் இன் சியில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் வந்து இந்த பேட்டர்னை வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதுக்கான ப்ரோக்ராமை ஆன்லைன் சி கம்பெனியில் தான் வந்து ரன் பண்ணுறேன். நான் ப்ரோக்ராம் எழுதிட்டு ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ் சொல்லிட்டு கேட்குது. நான் 5 தரேன். ஸோ 5 தந்தால் கரெக்டாக வந்து 1, 2, 3, 4, 5 ரோஸ் 5 காலம்ஸில் ரெக்டாங்கிள் ஹாலோ ஸ்டார் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகுது. நான் வேறு இன்புட் தரேன், 10 தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரெக்டாக 10 ரோஸ் 10 காலம்ஸில் வந்து ஸ்டார் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.